ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயே டொம்னூர் பகுதியில் இருக்கிற சொக்கநாதர் கோயிலை பற்றி தான். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1200 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு சொக்கநாதர் அப்படின்னாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? சிவனோட பேர் அப்படின்னு தானே தெரியும். ஆனால் இது முழுசாக பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். அதனால் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு சொக்கநாதர் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி நிறைய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னதுன்னு எனக்கு சரியாக படிக்க தெரியல. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தராங்க. இந்த கோயிலில் இருக்கிற சிலைகள் பார்த்தீங்கன்னா சாலிகிராம கற்களால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழர்களோட பீரியடில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. பொதுவாக நம்ம கோயில் மூலஸ்தானம் அப்படி இல்லைன்னா கொடிமரத்துக்கு கீழே இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம காஸ்மிக் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவோம், அப்படி தானே? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 12 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா 2 மூலஸ்தானத்துலேயும் மீதி 10 காஸ்மிக் ரேஸ் கோயிலை சுற்றி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணுவை எண்ணி தவம் செய்த முனிவர் ஒருவர் விஷ்ணுவோட மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ய ஒரு உயர்ந்த நிலத்தில் நிறுவியிருக்காரு. அப்படி உயர்ந்த இடத்துல நிறுவனதுனால தான் அந்த 10 இடத்துக்கும் காஸ்மிக் எனர்ஜி பாஸ் ஆகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பழமையான கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கோயிலில் பார்க்கலாம்.